நமது சின்னம் விவசாயி. விவசாயி சின்னத்திற்கு வாக்களிப்போம். வருங்கால தலைமுறைக்கு வாழ்வளிப்போம். நம்முடைய பெண்களுக்கு சட்டப்பூர்வமாக இடஒதுக்கீடு கிடைக்கின்ற வாய்ப்பை இந்த அரசாங்கம் திமுக பழி வாங்கிவிட்டது. ஆக பெண்கள் ஒவ்வொருவரும் எண்ணி பார்க்க வேண்டும். தமிழ்நாட்டுக்கிட்ட ஒவ்வொரு பெண்களும் இந்த ஆட்சிக்கு எதிராக நீங்கள் செயல்பட வேண்டும். உங்களுடைய உரிமையை பறித்த கட்சி திமுக கட்சி, உங்களுக்கு அநீதி இழைக்கப்பட்ட கட்சி திமுக கட்சி, காங்கிரஸ் கட்சி. தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் சொன்னேன். அப்போ முதலமைச்சர் சொல்றார், எடப்பாடி பழனிசாமி சொல்லுவது தண்ணியில் எழுதுகிறார். தண்ணியில் எழுதுறதா? எப்பொழுது அது கருப்பு சட்டை வேற போட்டுக்கிட்டார். ஊரா போய் பேசினார். இப்ப என்னாச்சு? நாடாளுமன்றத்தில் இன்றைக்கு தமிழ்நாட்டில் 39 இடம் இருக்கின்றது. நாடாளுமன்ற இடம் 39 இருக்குது. அதை 59 இடமாக உயர்த்தப்படும். ஆக அத்தனையும் பேசுது புறப்பை. தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்கும் தான். நம்ம பற்றி விமர்சனம் பண்ணுங்க, பதில் சொல்ல தயார். ஆனா எங்களை எதிர்த்து போட்டிடுவதற்கு ஸ்டாலினால தில்லு திராணி தெம்பில்ல. எதிரிகளை தேர்தல் என்ற போரிலே எதிரிலே ஓட ஓட விரட்டி வெற்றி கொடை நாட்டுங்கள். நம்முடைய பெண்களுக்கு சட்டப்பூர்வமாக இடஒதுக்கீடு கிடைக்கின்ற வாய்ப்பை இந்த அரசாங்கம் திமுக பழி வாங்கிவிட்டது. இன்றைக்கு அம்மா இருக்கும்போது 1998ஆம் ஆண்டு நானும் எம்பியா இருந்தேன். அந்த காலகட்டத்தில் அன்றைய பிரதமர் வாஜ்பாய் அவர்கள் மத்தியிலே பிரதமராக இருந்தார். பாரதிய ஜனதா ஆட்சி. நாம கூட்டணியில் இடம்பெற்றிருந்தோம். அந்த காலகட்டத்தில் அம்மா கோரிக்கை வச்சாங்க, பெண்களுக்கு சட்டமன்றத்திலும் நாடாளுமன்றத்திலும் 32% இடஒதுக்கீடு தேவை, அதை நிறைவேற்றி கொடுனாங்க. அம்மாவுடைய கோரிக்கையை ஏற்று அன்றைய பாரத பிரதமர் மரியாதைக்குரிய மறைந்த வாஜ்பாய் அவர்கள் அனுமதி கொடுத்தாங்க. அப்பொழுது அதிமுக கட்சியை சேர்ந்த நம்முடைய அண்ணன் தம்பித்துறை அவர்கள் சட்டத்துறை அமைச்சராக இருந்து இந்த இடஒதுக்கீடு மசோதாவை நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்கின்ற பொழுது, இப்ப இந்தியா கூட்டணியில் அங்க வைக்கின்ற முலாயம் யாதவனுடைய நாடாளுமன்ற அந்த மசோதாவை பிடுங்கி கிழிச்சிட்டார். இன்றைய தினம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அதை நிறைவேற்றுவதற்காக இந்த மசோதை கொண்டாந்தார். பெண்களுக்கு 32% சட்டமன்றத்தில் போட்டியிடலாம், 33% போட்டியிடலாம். அதே போல நாடாளுமன்றத்தில் 33% போட்டியிடலாம். ஆக ஏற்கனவே நாம நினைத்ததை, அம்மா அவர்கள் கொண்டு வர நினைத்ததை இன்றைய பாரத பிரதமர் பெண்களுடைய நிலையை கருதி பெண்களும் சமநிலை அடைய வேண்டும், பெண்களுக்கும் அங்கீகாரம் கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் சட்ட நீதியாக சட்டப்பூர்வமாக நாடாளுமன்றத்திலையும் சட்டமன்றத்திலையும் அவர்களுக்கு உண்டான பிரதிநிதித்துவம் கிடைக்கின்ற விதமாக 33% மசோதா கொண்டு வந்தாங்க. அதை தோக்கடிச்சிட்டாங்க. ஆக பெண்கள் ஒவ்வொருவரும் எண்ணி பார்க்க வேண்டும். தமிழ்நாட்டுக்கிட்ட ஒவ்வொரு பெண்களும் இந்த ஆட்சிக்கு எதிராக நீங்கள் செயல்பட வேண்டும். உங்களுடைய உரிமையை பறித்த கட்சி திமுக கட்சி, உங்களுக்கு அநீதி இழைக்கப்பட்ட கட்சி திமுக கட்சி, காங்கிரஸ் கட்சி. அற்புதமான டைம், அற்புதமான நேரம். இந்த நேரத்தில் பாரத பிரதமர் நாங்கள் கூட்டணி வைக்கின்ற தேசிய ஜனநாயக கூட்டணி பெண்களுடைய உரிமைகளை பாதுகாக்க, அவர்களுக்கு நாடாளுமன்றத்தில் சட்டமன்றத்திலும் சட்டப்பூர்வமாக இடஒதுக்கீடு கிடைக்கக்கூடிய ஒரு மசோதாவை கொண்டு வந்தார்கள். நாடாளுமன்றத்தில் அதை தோற்கடித்த கட்சி திமுக கட்சி, திமுக கூட்டணி கட்சி. அதுக்கு தகுந்த பாடம் புகட்டுவீங்களா? பெண்கள் புகட்டுவீங்களா? அதோட நாடாளுமன்ற தொகுதி வரையறை, அதில் ஒரு பொய்யை சொன்னார். முதல்ல என்ன சொன்னாரு? தமிழ்நாட்டுக்கு இடம் குறைஞ்சிருன்னு சொன்னார். தமிழ்நாட்டுடைய நாடாளுமன்ற எண்ணிக்கை குறைஞ்சிருன்னு சொன்னார். ஆனா மத்திய உள்துறை அமைச்சர் தமிழ்நாட்டுக்கு வந்தபோது தெளிவா சொன்னார், எந்த காரணத்தை கொண்டும் தமிழ்நாட்டில் இருக்கின்ற நாடாளுமன்ற எண்ணிக்கை குறையாது அப்படின்னு தெளிவுபடுத்தினார். அதையே நானும் தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் சொன்னேன். அப்போ முதலமைச்சர் சொல்றார், எடப்பாடி பழனிசாமி சொல்லுவது தண்ணியில் எழுதுகிறார். தண்ணியில் எழுதுறதா? எப்பொழுது அது கருப்பு சட்டை வேற போட்டுக்கிட்டார். ஊரா போய் பேசினார். இப்ப என்னாச்சு? நாடாளுமன்றத்தில் அப்போ உள்துறை அமைச்சர் தெளிவுபடுத்தினார், இன்றைக்கு தமிழ்நாட்டில் 39 இடம் இருக்கின்றது. நாடாளுமன்ற இடம் 39 இருக்குது. அதை 59 இடமாக உயர்த்தப்படும். 39 59 உயர்த்தப்படும். ஏற்கனவே இருக்கின்ற சதவீதம் 7.18. இப்போ இருப்பது
தமிழ்நாட்டில் 7.18% தான் நமக்கு இருக்குது. இப்போ அறிவிக்கப்பட்ட 59 இடம் நமக்கு கிடைக்கின்ற பொழுது அது 7.2 உயரும். பேச்சு மூச்சு காணோம், பேசுறதே காணோம், கருப்பு சட்டை கழட்டிட்டார். ஆக அத்தனையும் பேசுவது புற பொய். வேண்டுமென்றே திட்டமிட்டு மரியாதைக்குரிய சகோதரர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சொன்னதை போல தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்கும் நடக்கிறது தேர்தல். எங்க எந்த தேர்தல் நடக்குது? சட்டமன்ற தேர்தல் நடக்குது. நம்ம பற்றி விமர்சனம் பண்ணுங்க, பதில் சொல்ல தயார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி 2011 2021 வரை அதற்கு உங்களுடைய அவதூறு ஏதாவது எந்த பிரச்சனை சொல்லுங்க, அதுக்கு பதில் சொல்ல தயார். ஆனா எங்களை எதிர்த்து போட்டிடுவதற்கு ஸ்டாலினால தில்லு திராணி தெம்பில்ல. அதனாலதான் எப்பொழுது பார்த்தாலும் தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்கும் என்று மக்களை குழப்பிக் கொண்டிருக்கின்றார். நடக்கிற தேர்தல் திரு ஸ்டாலின் அவர்களே, சட்டமன்ற தேர்தல் எங்க கூட்டணி அற்புதமான கூட்டணி, இயற்கையான கூட்டணி, மக்கள் விரும்புகின்ற கூட்டணி, தேசிய ஜனநாயக கூட்டணி. எங்க கூட்டணியில் இருக்கின்ற வேட்பாளர்கள் வெற்றி பெற வேண்டும். அதற்கு நீங்கள் அத்தனை பேரும் இரவு பகல் வராமல் உழைக்க வேண்டும். தேனீக்களை போல எறும்பைக்கு போல சுறுசுறுப்பாக செயல்பட்டு இன்னும் 2 நாட்கள் தான் இருக்கின்றது. நாளை மறுநாள் தேர்தல் வர இருக்கின்றது. இந்த தேர்தலிலே எதிரிகளை தேர்தல் என்ற போரிலே எதிரிலே ஓட ஓட விரட்டி வெற்றி கொடை நாட்டுங்கள். அதே போல பல அறிவிப்புகள் ஏற்கனவே அறிவிச்சிருக்கிறோம். 297 அறிவிப்புகள் அதிமுக ஆட்சிக்கு வந்தால் நிறைவேற்றும் சொல்லிக்கிறோம். இங்கே கூட பல ஏரிகள் நிரப்பப்பட வேண்டும் என்று மக்களும் குறிப்பிட்டாங்க, நம்முடைய பாட்டாளி மக்கள் தலைவரும் குறிப்பிட்டாங்க. அதையெல்லாம் அதிமுக ஆட்சி வந்த உடனே அந்த திட்டங்கள் எல்லாம் நிறைவேற்றப்படும் என்ற செய்தி இந்த நேரத்தில் சொல்லி, அதிமுக ஆட்சி வந்த பிறகு மேலும் சேலம் மாவட்டம் வளம் பெறும். சேலம் மாவட்டம் வளம் பெறும். நீர்நிலை பாதுகாக்கப்படும், நீரை சேமிக்கப்படும். குடிமராமத்து திட்டத்தை கொண்டு வந்து ஏரி குளம் குட்டை அனைத்தும் நீர் நிரப்பி நிலத்தடி நீரை உயர்த்துவோம். அதே போல நெசவாளருடைய பிரச்சனை முழுமையாக தீர்க்கப்படும். ஜவுளி தொழில் சிறக்கும். தமிழ்நாட்டிலே வளரும். சேலம் மாவட்டம் தமிழ்நாட்டில் 234 தொகுதியும் வளர்வதற்கு எங்களுடைய கூட்டணி பாடுபடும். எங்க கூட்டணி அங்கம் வைக்கின்ற பாரதிய ஜனதா மத்தியிலே ஆட்சியிலே இருக்குது. ஸ்டாலின் அவர்களே, மத்தியிலே ஆட்சியிலே இருக்கின்றது. இந்த மக்கள் என்னென்ன திட்டங்கள் எண்ணுகிறார்களோ அந்த திட்டத்தை முறையாக பெற்றுவோம், நிறைவேற்றுவோம். கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்றி தருவோம். இன்றைக்கு அதிமுக ஆட்சிக்கு வந்த உடனே இன்றைக்கு வரி கரண்ட் பில் 67% உயர்ந்தாச்சு. கரண்ட் பில் 67% உயர்ந்தாச்சு. வீட்டு வரி 100%, ஆண்டுக்கு 6% உயர்த்தியாச்சு. கடை வரி 150% உயர்த்தியாச்சு, ஆண்டுக்கு 6% உயர்த்திருக்காங்க. குடி வரி உயர்த்தியாச்சு, குப்பைக்கு வரி போட்டாச்சு. அப்போ எவ்வளவு வரி உயர்வு என்பது மக்கள் எண்ணி பார்க்கணும். இன்னைக்கு கடுமையாக வரி உயர்வால் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இதற்கெல்லாம் தீர்வு காண வேண்டும். அதிமுக அரசு வேண்டும். விலைவாசி உயர்வு மின்னி முட்டிக்கிட்ட அளவுக்கு உயர்ந்து போச்சு. அரிசி விலை கிலோ 30 ரூபா ஏறி போச்சு. கடல் எண்ணெய் 1 லிட்டர் 60 ரூபா ஏறி போச்சு. பருப்பு 1 கிலோ 60 ரூபா ஏறி போச்சு. இன்னைக்கு உணவுப்பொருள் விலை மின்னை முட்டிக்கிட்ட அளவுக்கு உயர்ந்து போச்சு. அதை பற்றி எல்லாம் முதலமைச்சர் கவலை இல்லை. ஏழைகள் எக்கேடுகிட்டு போனாலும் பரவாயில்ல, தன் குடும்பம் வளமாக செழிப்பாக இருக்க வேண்டும் என்று நாட்டை ஆளுகின்ற முதலமைச்சர் தேவையா? இன்றைக்கு கட்டுமான பொருட்கள் விலை அதுவும் உயர்ந்து போச்சு. ஜல்லி விலை உயர்ந்தாச்சு, எம்சாண்ட் உயர்ந்தாச்சு, செங்கல் விலை உயர்ந்தாச்சு, கம்பி விலை உயர்ந்தாச்சு, சிமெண்ட் விலை உயர்ந்தாச்சு. மரம் கேட்க வேண்டியதில்லை, 200% உயர்ந்தாச்சு. இனி யாரெல்லாம் கட்டுமான தொழில் ஈடுபட முடியாது. இன்றைக்கு நடுத்தர மக்கள், ஏழை மக்கள் வீடு கட்டுகின்ற எண்ணமே திமுக ஆட்சி வரைக்கும் வராது. அந்த அளவுக்கு கட்டுமான பொருட்கள் விலை இன்றைக்கு விண்ணப்பிக்கின்ற அளவுக்கு உயர்ந்து போச்சு என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து, அதே போல எப்பொழுது அதிமுக அரசாங்கம் வந்தவுடனே நிறைவேற்றப்படுகின்ற திட்டங்கள் ஏற்கனவே அறிவிச்சிருக்கிறோம். அந்த அறிவிப்புப்படி இன்னைக்கு வரி அதிகமாச்சு, விலைவாசி ஏறிட்டது. இதிலிருந்து
மக்களை மீட்டெடுக்க வேண்டும் அடிப்படையில் எல்லா குடும்ப அட்டைக்கும் அவருடைய வங்கி கணக்கிலே 10,000 ரூபாய் சிறப்பு உதவித்தொகை வழங்கப்படும். எல்லா குடும்ப அட்டையில் இருக்கின்ற குடும்ப தலைவியினுடைய வங்கி கணக்கில் மாதந்தோறும் 2,000 ரூபாய் வழங்கப்படும். எல்லா குடும்ப அட்டைதாரருக்கும் விலை இல்லாம ஃப்ரிட்ஜ் வழங்கப்படும். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு 5 லட்சம் பேருக்கு அம்மா இருசக்கர வாகனம் வழங்கப்படும். அதற்கு மானியம் ஒவ்வொரு அம்மா இருசக்கர வாகனத்தை வாங்குறதுக்கு 25,000 மானியம் கொடுக்கப்படும். அதே போல எல்லா குடும்ப அட்டைக்கும் ஆண்டுக்கு 3 கேஸ் சிலிண்டர் விலை இல்லாமல் வழங்கப்படும். ஒவ்வொரு ஆண்டும் பொங்கல் தொகுப்பு கொடுக்கிறோம். அந்த பொங்கல் தொகுப்போடு 1000 ரூபாய் ரொக்க பணம் வழங்கப்படும். ஒவ்வொரு ஆண்டு தீபாவளி என்றும் நம்முடைய பெண்களுக்கு அற்புதமான பட்டு புடவை வழங்கப்படும். அதே போல இப்போ பெண்களுக்கு தான் நகர பேருந்துல கட்டணம் இல்லாமல் பயணம் பண்றாங்க. அதிமுக ஆட்சி வந்த உடனே ஆண்களும் நகர பேருந்துல கட்டணம் இல்லாமல் பயணம் செய்யலாம். மாற்றுத்திறனாளிகள் கூட்டுறவு வங்கியிலே வாங்கிய கடன் முழுவதும் தள்ளுபடி செய்யப்படும். இந்த நகர பகுதியிலே சாலை ஓரமாக கடை வைத்திருக்கின்றவர்கள் கூட்டுறவு சங்கத்திலே வாங்கிய கடன் தள்ளுபடி செய்யப்படும். இப்ப குடும்ப அட்டைக்கு விலையில அரிசி கொடுக்கிறோம். அந்த அரிசி சற்று தரம் குறைவாக இருப்பதாக புகார். அதிமுக ஆட்சி வந்த உடனே எப்படி மளிகை கடையில் தரமான அரிசி கிடைக்கிறதோ அதே அரிசி ரேஷன் கடையிலே நம்முடைய மக்களுக்கு வழங்கப்படும். அதே போல விலையில்லா பருப்பு வழங்கப்படும். விலையில்லா எண்ணெய், ரெண்டுமே விலையில்லா அரிசி, விலையில்லா பருப்பு, விலையில்லா எண்ணெய் மூன்றும் ரேஷன் கடையில் பொதுமக்களுக்கு வழங்கப்படும். அதே போல அம்மா இல்லம் திட்டம், இன்றைக்கு ஜாதி மதமே கிடையாது. ஏழை என்று இருந்தால் போதும், வீடு இல்லாமல் இருந்தால் அவளுக்கு அதிமுக அரசு அமைந்த உடனே அற்புதமான காங்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படும். அதோட பட்டியலின மக்கள், ஆதிராவிட மக்கள், அருந்ததியர் மக்கள், மலைவாழ் மக்கள், இந்த குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கு வீடு இல்லாமல் இருந்தால் அதிமுக அரசு அற்புதமான காங்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படும். அதோட அந்த குடும்பத்தில் பிறந்த ஆண் வாரிசுகள் இருந்தால் திருமணமாகி தனி குடித்தனம் போனால் அவளுக்கு அரசாங்கமே தனியாக நிலம் வாங்கி அற்புதமான காங்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படும். அதோட முதியோர்களுக்கு வழங்கப்படுகின்ற ஓய்வூதியம் 2,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். பட்டப்படிப்பு படித்து அந்த பட்டப்படிப்பு படித்த மாணவர்கள், இளைஞர்கள் வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்யப்பட்டு வேலை கிடைக்காமல் இருக்கின்ற அந்த மாணவர்களுக்கு வேலை கிடைக்கின்ற வரை மாதந்தோறும் 2,000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும். +2 வரை படித்தவர்களுக்கு 1000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும். அதோட மினி கிளினிக் மீண்டும் திறக்கப்படும். இஸ்லாமிய பெருமக்கள், கிறிஸ்துவ பெருமக்கள், ஏனைய சிறுபான்மையை சேர்ந்த மகளிர் சுயமா தொழில் தொடங்க வட்டிலா கடன் வழங்கப்படும். அதே போல கட்டிட தொழில் ஈடுபட்டுகின்ற அந்த கட்டிட தொழிலாளர்கள் பணி செய்கின்ற பொழுது தவறி விழுந்து உயிரிழந்தால் அந்த குடும்பத்துக்கு 25 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும். கட்டிட தொழிலாளர்களுக்கு உயிரிழந்தால் 25 லட்சம் வரும். பணியேறும் தொழிலாளிகள் அந்த தொழில் ஈடுபட்டுகின்ற பொழுது தவறி விழுந்து உயிரிழந்தால் அந்த குடும்பத்துக்கு 20 லட்சம் ரூபாய் அந்த குடும்பத்துக்கு வழங்கப்படும். அதே போல பரம்பேறும் மரம் ஏறும் அந்த ஏறுவதற்கு உண்டான கருவிகள் விலை இல்லாமல் கொடுக்கப்படும். பனை பொருட்கள் அது உற்பத்தி ஆகுதுல, பதநீரிலிருந்து உற்பத்தி ஆகின்ற அந்த பொருளெல்லாம் நியாய கடையில் விற்பனை செய்யப்படும். இப்படி பல திட்டங்கள் கொண்டு வந்து, அதே ஒரு ஆட்டோ ஓட்டுநர் சங்கத்தில் பதிவு செய்யப்பட்டு புதிதாக ஆட்டோ வாங்கினா ஒவ்வொரு ஆட்டோவுக்கு 75,000 ரூபாய் மானியம் வழங்கும். அதே போல தமிழ்நாட்டுக்கின்ற சுயதொழிலுக்கு எண்ணிக்கை மேலும் உயர்த்தப்படும். அவளுக்கு தேவையான அனைத்து கடன் வசதியும் செய்து கொடுக்கப்படும். சுய உதவி குழுக்களுக்கு தேவையான கடன் உதவி தாராளமாக கூட்டுறவு சங்கத்தின் மூலமாக வழங்கப்படும் என்ற செய்தி இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நம்முடைய கூட்டணி அதிமுக தலைமையிலே அமைக்கப்பட்ட தேசிய ஜனநாயக கூட்டணி
அதிக இடங்களிலே வெற்றி பெறும். கிட்டத்தட்ட 210 இடங்களிலே நம்முடைய கூட்டணி வெற்றி பெறும். அதிமுக தனி பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்கும். அப்படி ஆட்சி அமைத்து 3 மாதத்தில் தமிழகத்தில் போதைப் பொருள் நடமாட்டம் இல்லாத தமிழகமாக உருவாக்குவோம். போதைப் பொருளை முற்றிலும் ஒழிக்கப்படும். இன்றைக்கு பொதுமக்களுக்கும் பெண்களுக்கும் சிறுமிகளுக்கும் பாட்டிமக்கும் அதிமுக ஆட்சிகளுடனே முழு பாதுகாப்பு வழங்கப்படும். விலைவாசி அத்தியாவசிய பொருட்கள் கட்டுப்பாட்டுக்குள் வைக்கப்படும். சட்ட ஒழுங்கு நிலைநாட்டப்படும். மக்களோட ஆட்சியை அகற்றப்பட அத்தனை பேரும் துணை நிற்பீங்களா? குடும்ப ஆட்சிக்கு வாரிசு அரசுக்கு முற்றுப்புள்ளி வைப்பீங்களா? மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். இன்றைக்கு நான் ஏற்கனவே 195 சட்டமன்ற தொகுதியில் நேரடியாக போய் பார்த்தேன். நான் ஏற்கனவே 195 சட்டமன்ற தொகுதிக்கு நேரடியாக போய் மக்களை சந்தித்து மக்களுடைய ஆதரவை திரட்டினேன். மீண்டும் தேர்தல் அறிவிப்புக்கு வந்த பிறகு நாம் அதிமுக தலைமையில் அமைக்கப்பட்ட தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளோடு இணைந்து தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டங்களுக்கும் சென்று தேர்தல் பிரச்சாரத்தை நான் சிறப்பாக இன்றைக்கு நடத்திவிட்டு இன்றைக்கு இப்பொழுது நம்முடைய சேலம் மாவட்டம், இன்றைக்கு சேலம் மாவட்டத்தில் இருக்கின்ற 3 சட்டமன்ற உறுப்பினர்கள், சேலம் வடக்கு மேற்கு தெற்கு 3 சட்டமன்ற தொகுதியில் இருக்கின்ற நம்முடைய வெற்றி வேட்பாளர்களை அறிமுகம் செய்து அவர்களுக்கு வாக்கு சேகரிக்கின்ற இந்த கூட்டம், இந்த தேர்தல் பிரச்சார கூட்டம் என்னோடு இன்றைக்கு நிறைவு செய்கின்ற போது உண்மையிலே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். நம்முடைய மண்ணிலிருந்து, சேலம் மாவட்ட மண்ணிலிருந்து நம்முடைய பரப்புரையை நிறைவு செய்கின்ற பொழுது எல்லையற்ற மகிழ்ச்சி. இந்த மகிழ்ச்சி சேலம் மாவட்டத்தில் இருக்கின்ற இந்த மாநகரத்தில் இருக்கின்ற 3 சட்டமன்ற உறுப்பினர் மட்டுமல்ல, எஞ்சி இருக்கின்ற 8 ஆக மொத்தம் சேலம் மாவட்டத்தில் இருக்கின்ற 16 சட்டமன்ற தொகுதி வெற்றி பெற செய்ய வேண்டும். தமிழகத்திலே 100% வெற்றி பெற்ற மாவட்டம் அதிமுக மாவட்டம் என்ற வாய்ப்பை உருவாக்கி தாருங்கள். நம்முடைய அதிமுக வேட்பாளருக்கு இரட்டை சின்னத்திலே வாக்களிங்கள். நம்முடைய கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளருக்கு மாம்பழ சின்னத்திலே வாக்களியுங்கள். ஆகவே பெருவாரியான வாக்கு வித்தியாசத்திலே அவர்களை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் உங்களை வலியுறுத்தி வேண்டி கேட்டுக்கொண்டு, மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். தமிழகத்தை ஸ்டாலின் மாடல் அரசு, ஃபெயிலியர் மாடல் அரசு, பை ஸ்டாலின். நான் சொல்றது அப்படியே திருப்பி சொல்லுங்க. அதிமுக வின்னிங், அதிமுக நல்ல ஆட்சி கம்மி, நல்ல ஆட்சி. ஆக இன்றைக்கு சேலம் மாநகரமே விழா கோலம் போன்றிருக்குது. எழுச்சியோடு வந்து கலந்துக்கிட்டீங்க. இந்த எழுச்சி 23ஆம் தேதி மிக சிறப்பா மகிழ்ச்சியா சென்று இரட்டை சின்னத்திற்கும் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய மாமல சின்னத்திற்கும் வாக்களித்து மிகப்பெரிய வெற்றியை தேடி தாருங்கள். இருகர கூப்பி வேண்டி கேட்டு வருகின்ற அத்தனை பேருக்கும் நன்றி. நம்முடைய அழைப்பை ஏற்று இங்கே தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்ட பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த தலைவர், மரியாதைக்குரிய முன்னாள் மத்திய அமைச்சர், நாடாளுமன்ற டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும், நம்முடைய கூட்டணி கட்சியை சேர்ந்த தலைவர்களுக்கும், வரி விருது சிறப்பித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும், பத்திரிகையாளர் ஊடகங்களுக்கும், நம்முடைய வேட்பாளர்களுக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.